செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். பதிவு போட்டு கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. பதிவு பண்ணுவதற்கு முடியலை. அதில் பல தடைகள், பல பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து ஐயா தேவ திருமகனாரின் குருபூஜையை முன்னிட்டு பதிவு மீண்டும் தொடங்குகிறது. பல தடைகளை தாண்டி தொடங்கக்கூடிய இந்த பதிவு மிக நீண்ட நெடுங்கால பயணமாக தொடரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் தொடர்கிறோம். ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா தேவர் திருமகனாரின் குரு பூஜையை முன்னிட்டு சில பதிவுகளை போடுகிறோம். பாருங்கள், போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். திருமகனாரின் குரு பூஜை அக்டோபர் 30 மிக சிறப்பாக விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. அனைத்து அரசியல் தலைவர்களும் ஐயா தேவர் திருமகனாரின் பசுமுன் சன்னதிக்கு வந்து வழிபடக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது அரசியல் அப்படின்ற பட்சத்தில் ஓட்டுக்காக வரக்கூடிய நபர்களும் உண்டு, உணர்வுக்காக வரக்கூடிய நபர்களும் உண்டு. ஆனால் அரசியல் என்று வரும் பொழுது ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் அதிகமாக இருக்கிறது. உணர்வோடு வரக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறார்கள். உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் ஆதாயத்திற்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஆதாயத்திற்காக வரக்கூடிய அரசியல் தலைவர்களை இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி உணர்வை ஏற்படுத்தி ஐயா தேவர் திருமகனாரின் லட்சியத்தை, கொள்கையை நாம் வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் நமது முக்கிய கொள்கை நோக்கம். ஐயா தேவர் திருமகனார் கடைசி வரைக்கும் தான் ஒரு சாதிக்கு உட்பட்டவன் அல்ல, நான் அனைத்து சமுதாயத்திற்கும் உட்பட்டவன், ஒரு சாதியை குறித்து என்னை ஒரு சாதிய தலைவராக மாற்றுவதற்கு அன்று நடக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு முயல்கிறது என்று நிதர்சனமாக கூறினார். இந்த சாதிய கட்டமைப்பில் அவர் இருப்பதற்கு எந்த ஒரு காலத்திலும் உடன்படவில்லை. சாதி என்பது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அதை வைத்துக்கொண்டு நாம் அரசியலும் செய்யக்கூடாது, ஆதாயமும் தேடக்கூடாது, அப்படி என்பதுதான் தேவர் திருமகனாரின் கருத்து. ஆனால் அவர் எப்படி தாம் இந்த சாதிய கட்டமைப்பில் உட்படக்கூடாமல் அனைத்து சமுதாயத்திற்கும் நாம் உறுதுணையாக, உதவியாக, பொதுமக்களே நமது வாழ்க்கை சொத்தாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, அதற்கு மாறாக அரசியல் தலைவர்களும் சரி, அந்த ஆதாயம் தேடுபவர்களும் சரி, ஐயா தேவர் திருமகனாரை ஒரு சாதிய கட்டமைப்பில் வைப்பதற்குத்தான் முயற்சி செய்கிறார்கள். அந்த சாதிய கட்டமைப்பை உடைத்து எரிந்து தேவர் திருமகனாரின் கொள்கையை நாம் இந்த தேசமெங்கும் பரப்ப வேண்டும். அவரின் கொள்கையை வலியுறுத்த வேண்டும். ஆன்மீகமும் அரசியலும் எனது இரு கண்கள் என்று கூறிய அந்த சொல் சாதாரண சொல் அல்ல. ஆனால் இன்று அதற்கான ஒரு நிகழ்வு ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை. அவரின் அத்தனை பேச்சுக்களும் அத்தனை கட்டுரைகளும் நாம் உள்ளார்ந்து படித்தோம் என்றால் அவர் செய்த செயல் அத்தனையும் ஒரு தேசியத்திற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவர் கூறிய பேச்சுக்கு கட்டுரைகளோ, கூறிய சொற்களோ, அவர் கூறிய கருத்துகளோ நாம் கேட்பதோ இல்லை. ஆனால் அவரை ஒரு சாதிய தலைவராக உருவாக்குவதுதான் இங்கு உள்ள எல்லோரும் முயற்சிக்கிறார்கள். அது தவறு. நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த குரு பூஜையை முன்னிட்டு நாம் கேட்டுக்கொள்வது. அந்த மாபெரும் தேச தலைவரை, தெய்வீக திருமகனாரை வழிபட வேண்டும் என்பதற்காக அதை ஒரு கோயிலாக நினைத்து வழிபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஆனால் அப்படி நிகழ்வாக இல்லை. அங்கு சென்றால் அங்கு அரசியல் ஆர்ப்பாட்டம் போல அரசியல் மேடையாக சில அரசியல் தலைவர்கள் பேசுவதை கேட்கிறோம்.
அங்கு கூட்டத்திற்கு வரும் நமது உறவுகளும் உற்சாகம் ரீதியாக கூச்சலிடுவதையும் நாம் கேட்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சன்னிதானத்திற்கு, ஒரு கடவுள் கருவறைக்கு செல்லும் பொழுது கூச்சல் குழப்பம் எதற்கு? அரசியல் எதற்கு? வீண் பேச்சு எதற்கு? கோபம் எதற்கு? பெட்டி விவாதங்கள் எதற்கு? ஆடம்பரம் எதற்கு? அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கு மிகப்பெரிய ஆடம்பர நிகழ்ச்சியாகத்தான் தெரிகிறது. கூச்சலும் குழப்பங்களும், அதாவது மகிழ்ச்சி என்பது உணர்வுகளோடு பகிரப்பட்டது. உணர்வுகளோடு மகிழ்ச்சியாக இருப்பதுதான் மக்களுக்கு பார்ப்பதற்கு நன்றாக தெரியும். ஆனால் உணர்வு அங்கு எழவில்லை, ஆடம்பரம் மட்டுமே எழுகிறது. எத்தனை கார்களில் நாம் வந்திருக்கிறோம், அதை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு. எத்தனை மக்கள் மனதில் தேவர் திருமகனாரின் அந்த கொள்கைகளை பதிய வைத்தோம் என்பதுதான் உண்மையான கருத்து. நான் பெரியவன் நீ பெரியவன் என்று போட்டி போட்டுக்கொண்டு நான் 100 காரு நான் 200 காரு அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு பசும்பொன் திருமகனாரின் சன்னதிக்கு வருவது ஒரு ஆடம்பரமான செயலாக இருந்தாலும் அங்கு மக்களின் அந்த ஆரவாரத்திற்கு ஏற்ப உணர்வோடு நிகழ்ச்சியாக பகிரப்பட வேண்டும். எப்பொழுதுமே தேவர் திருமகனாரின் கொள்கையை சாதிய கட்டமைப்பில் உட்படாமல் அனைத்து சமுதாயத்தையும் உறுதுணையாக இருக்க வேண்டும், அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைப்போடு வலியுறுத்த வேண்டும். சாதி வெறியோடு அலைபவர்களை நாம் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். சாதி என்பது ஒரு அடையாளத்திற்கு தான் தவிர அதை உணர்ச்சி வசப்படுவதோ அதற்கு வெறியூட்டுதலோ மற்ற மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் போல் இல்லாமல் முக்குலத்து சமுதாயம் என்றால் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். தேவர் திருமகனாரின் கொள்கையை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். நாம் சாதிய வெறியராக இருக்கக்கூடாது. அனைத்து மக்களுக்கும் நாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல உத்தமனாக தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரு பூஜையில் நாங்கள் கேட்டுக்கொள்வது. பதிவுகள் மீண்டும் மீண்டும் தொடரும். இந்த குரு பூஜையை முன்னிட்டு நாம் வேறு எதையும் பேசாமல் இதை நாம் கருத்தை தெரிவிக்கிறோம். மற்றபடி அடுத்த பதிவுகளில் நமது அதிரடி தொடரும். அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய நம்மளை பல எதிர்ப்புகளையும் நம் மீது திணித்து நம்மை ஒரு 2.5 வருட காலமாக முடக்கி வைத்த அந்த அரசியல் எதிரிகளுக்கும் மாற்று சமுதாய நபர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் அடக்கணும் அப்படின்னா நாங்கள் அடங்குற ஆள் கிடையாது. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் மீண்டு வருவோம். சமுதாய உறவுகளுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இவர் 2.5 வருஷம் ஆள் போயிட்டாரு, எங்க போனாரு எங்க இருந்தாரு அப்படின்றதுக்கான பதில் வெகு விரைவில் கிடைக்கும். சூழ்ச்சியின் வலையில் சிக்க வைத்து நம்மை செயல்பட விடாமல் தடுத்த நபர்களும் யார் என்றும் நமக்கு தெரியும். அந்த நபர்களுக்கு நான் வீண் பேச்சு பேசி நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை. என்னோட செயல் மூலமாக அந்த நபர்களுக்கு நான் யார் என்று பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அது வரும் காலகட்டத்தில் நடக்கும், தெளிவாக இருக்கும். அதனால் நமது செம்பியநாடு சேதுபதி சமுதாய உறவுகள், செம்பியநாடு சேதுபதி டிவி அருமை உறவுகள் உங்கள் அனைவருக்கும் ஐயா குரு பூஜையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் மீண்டும் நமது சமுதாய பணியை வெகு விமர்சையாக உறுதியோடு ஒரு கட்டமைப்போட நாம் தொடர்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.